பாலகாண்டத்திலே நம்ம சதானந்தர் அப்படிங்கிறவர் விஸ்வாமித்திரருடைய, அதாவது கோசிகன் என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரனுடைய பிரபாவங்களை பற்றி பேசிக்கொண்டு வர்றார். அவருடைய சிறப்புகளை சொல்லிட்டு வர்ற மாதிரியான கதையை பார்க்க ஆரம்பிச்சோம். முதல்ல அவருக்கும் வசிஷ்டருக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன சண்டையினால் வசிஷ்டரனுடைய தபோ வலிமையானது மிகவும் பெருசா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறார். ஆகவே அவருக்கு நம்ம என்ன அஸ்திர சஸ்திரங்களை போட்டாலும் அவரை ஜெயிக்க முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் போய் தவம் இருக்க ஆரம்பிக்கிறார். தவம் இருக்க ஆரம்பிச்ச உடனே தேவலோகத்திலே இருக்கக்கூடியவர்கள் இந்திரனானவன் அவருக்கு ஏதாவது ஒரு கலக்கத்தை கொண்டு பண்ணணும்னு சொல்லி திலோத்தமை என்கின்ற பெண்ணை அனுப்பி திலோத்தமை இடத்திலே அவருக்கு காமத்தை உருவதாக செய்து அவரை திணறடிக்கிறாங்க. காமுற்று கௌசிகன் என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரன் காமுற்று போகத்திலே விழுந்து கொஞ்ச நாள் ஆன பிறகு அவருக்கா திடீர்னு ஒரு நாள் இது தேவேந்திரனுடைய வஞ்சனையினாலே ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை நீ மண்மகள் ஆகுதி என்று சொல்லி அவளை நீ மண்மகளாக இருந்து இந்த நிலத்திலே இருந்து வாழ்க்கையை பார் என்று சொல்லி அவளை அனுப்பிட்டு தென் திசை நோக்கி சென்றான் அப்படின்னு பார்த்தோம். இப்ப தென் திசை நோக்கி அப்படி போற. இப்ப தென் திசையில போய் என்ன பண்றான், யமன் திசை தன்னை உற்றான் அப்படின்னு சொல்லி போன தடவை முடிச்சோம். இப்ப யமன் திசைங்கிறது தென் திசை. தென் திசையில அவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். தென் திசை அதனை நன்னி செய்தவம் செய்யும் செவ்வி வந்திரள் அயோத்தி வாழும் மன்னவன் திருசங்கு என்பான் தன் துணை குருவை நன்னி தனுவோடும் துறக்கம் எய்த இன்றெனக்கு அருளுக என்ன யான் அரிதிலென் அது என்றான். பாட்டு 587வது பாட்டு, 587 பாலகாண்டம். மிதுளை காட்சி படலத்துல தான் இருக்கும். புஸ்தகத்துல எங்க இருக்குன்னு தேடுறீங்கன்னா பாட்டை நம்பரை சொல்லிட்டேன், 587 பாலகாண்டம். தென் திசைக்கு போறான். தென் திசையை நோக்கி போய் அங்கே ஒரு தவத்தை மேற்கொண்டு அவன் செய்து கொண்டிருக்கின்ற காலத்திலே இங்கே அயோத்தியிலே அப்பொழுது ஆட்சி செய்து வந்தவன் பேர் மன்னவன் திரிசங்குன்னு பேர் அவனுக்கு, அயோத்தி மன்னன். அந்த திரிசங்கு என்பவன் தன்னுடைய துணை குருவை நன்னி, தன் துணை குருவை நன்னி, அவங்களுக்கு யார் குரு? அயோத்திக்கு குரு வசிஷ்டன் என்கின்ற மாமுனிவன். அந்த குருவிடத்திலே போய் தனுவோடும் துறக்கம் எய்த, தனுவோடும், தனு என்று சொன்னால் இந்த உடம்போடு நான் என்ன பண்ணணும், சொர்க்கம் துறக்கம் எய்த. அருமையான பதங்களை போடுறார் இல்லையா கம்பன், தனுவோடு துறக்கம். இரு பதங்கள் தமிழ்ல வித்தியாசமான பதங்களை கொடுக்கிறார். துறக்கம் என்பது சொர்க்கத்திற்கு இன்னொரு பேர், தனு என்பது உடம்பிற்கு இன்னொரு பேர். அப்ப உடம்போடு நான் சொர்க்கம் போகணும்னு கேட்கிறேன். இன்று எனக்கு அருள்க, பெரிய டிமாண்டா வைக்கிறான். உலகத்திலே பெரிய டிமாண்ட் என்ன? சொர்க்கம் போகணும்னு சாதாரணமா கேட்டா பரவாயில்ல, உடம்போடு சொர்க்கம் போகணும்னு இல்லையா? டிமாண்ட்லயே பெரிய டிமாண்டா ஒண்ணு வச்சிருக்காரு. எனக்கு நீ அருள வேண்டும் என்ன, அது அறிந்திலன் என்றான். என்ன சொன்னா, எனக்கு அது தெரியாது, நான் அந்த செயலை செய்ய மாட்டேன், ஏன்னா எனக்கு அது தெரியாது என்று வசிஷ்டன் சொன்னான். அப்படி ஏற்பட்டதினாலே திருசங்கு. அப்ப திருசங்குன்னு ஏன் அவனுக்கு பேர் அப்படின்னு சொன்னா, அவனுடைய உண்மையான பேர் சத்தியவிரதனா. அவனுடைய இயற்பெயர் சத்தியவிரதன். அவன் தன்னுடைய தந்தையின் சொல்லையும் மீறி மறையவர் கண்ணியை கவர்ந்தான். குருவாகிய வசிஷ்டனுடைய பசுவை கொன்றான். ஆகவே இந்த ஊனெல்லாம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கு. அதாவது சொன்ன விஷயங்களை கேட்காம தர்மத்தை மீறி வாழ்ந்தவன். ஆகவே அவனுக்கு என்ன ஆகி போச்சு, அவனுடைய உடம்பிலே ஒரு ஊனை கொண்டவனாக இருந்ததினால் அவன் 3 ஊன்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 விஷயங்களை செஞ்சதுனாலே அவனுக்கு திரிசங்கு அப்படிங்கிற பேர்.
அதாவது தர்மத்தை மீறினது, மறையவர் கண்ணியை கவர்ந்தது, பசுவை கொன்றது. இவைகள் அத்தனையுமே திருசங்கு என்று சொல்லக்கூடியவன். இப்ப யோசிச்சு பாருங்க, பின்னே அந்த வம்சத்திலே ராமன் வந்து பிறக்கிறான். எப்பேற்பட்ட ஒரு அவதார சக்கரவர்த்தி அந்த அயோத்தியிலே தசரதனுக்கு பிள்ளையா வந்து பிறக்கிறார். அவனுடைய மூதாதையர்ல ஒருத்தேன் திருசங்குங்கிறவன் ஒரு சாபத்தையோ அல்லது ஊனையோ உண்டவனாக, தர்மசாஸ்திரங்களின் வழியாக நிற்காதவனாக இருந்தவனாக சொல்லப்பட்டது. ஓ, பின்காலத்திலே ராமன் அது சரி செஞ்சிருக்காங்கிறது நமக்கு புரியுது இல்லையா? அதுதான் நம்ம என்ன சொல்றோம், தோன்றி புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. வள்ளுவர் என்ன சொல்றான், பிறந்தா அப்படி இருக்கணும்பா, தோன்றி புகழோடு தோன்றுக. நீ இருக்கக்கூடிய குடியை அந்த குடியில் இருப்பவர்களுக்கும் உயர்வை தரக்கூடியவனாக இருத்தல் அவசியம். அதனால்தான் தோன்றி புகழோடு தோன்றுக. அத்திலால் அப்படி இல்லைன்னா என்ன சார் அப்படின்னா, தோன்றலின் தோன்றாமை நன்று. நீ பிறக்கிறதே வேஸ்ட்னுட்ட வள்ளுவன் அச்சாம் ஒரு அடி. என்ன சொல்லிட்டான், பிறக்கிறதே வேஸ்ட்ல. உன்னால உன் குலத்துக்கு எந்த விதமான பெருமையும் எந்த விதமான நல்லதையும் செய்ய முடியலன்னா நீ பிறந்து வேஸ்ட். அப்ப என்ன அர்த்தம், நமக்கு என்ன புரியுது, திரிசங்கு ஏற்படுத்திய களங்கம் இல்லையா? திரிசங்கு ஒரு களங்கத்தை கொடுத்து விட்டான். என்ன கொடுத்திருக்கிறான், முதல்ல வசிஷ்டன் என்கின்ற குரு அவனுக்கு முடியாத விஷயத்தை கேட்கிறான். அப்படின்னா தர்மத்தால் இல்லாத, சாஸ்திரத்தில் இல்லாத விஷயங்களை செய்து விடுன்னு கேட்கறான். அதுவே தப்பு. இன்சிஸ்டிங். அப்ப என்ன பண்றான், போய் கம்பல் பண்றான் குருவை. அப்படி ஒரு சமாச்சாரம் பண்ண முடியாதுங்கிற. அது தவிர அவனுடைய வசிஷ்டனுடைய பசுவை ஏற்கனவே கொண்டிருக்கிறான். மறையவர் கண்ணியை கவர்ந்திருக்கின்றான் இல்லையா? அப்ப கேட்கலாம், இப்ப ராஜாக்கள் அப்படித்தானப்பா, வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பா அப்படின்னு சொன்னா, உன் மீது விருப்பப்பட்டு ஒரு பெண் உன்னை மணக்கிறேன் என்று ஆசைப்பட்டு வந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ராஜாவுக்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு. புரிகிறதா? நீ ராஜாங்கிற திமிர்ல போய் ஒரு பொண்ணை புடிச்சு இழுக்கிறன்னா அதை ஏத்துக்க முடியுமா? இந்த இடம் எனக்கு பொது, இந்த இடம் எனக்கு சொந்தம், ஆகவே இங்க இருக்கக்கூடிய கன்னிகளே நீங்களும் எனக்கு சொந்தம், நீங்க என்னுடைய ப்ராப்பர்ட்டின்னு இழுக்கிறான்னு வச்சுப்போம். அது திமிர் தானே? அப்ப கவர்தல் அர்த்தம். அப்போ ஒரு பெண்ணை அதுபோல் பலவந்தமாக கவர்வது, அப்போ தப்பு இருக்கு. அப்ப இத பாருங்க, இதெல்லாம் ராமன் பால்யத்துல இதெல்லாம் கேட்டு இருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 வயசு, நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன், இத்தனை விஷயங்களும் கால விழுது. பாலகாண்டம் முழுக்க அவருக்கு அட்வைஸ் தான், லைஃப் லெசன்ஸ் அத்தனையும் கால விழுது அவருக்கு. அப்ப திருசங்க பத்தியும் வருது இல்லையா? தன்னுடைய மூதாதையர்லயே ஒரு தப்பு இருந்திருக்குடா, வராதா அவருக்கு? வந்திருக்குமா இல்லையா? அப்ப மனசுல ஒரு விஷயம் விழுந்திருக்கும், சி இத தொடக்கணும்டா, இந்த மாதிரி தப்பே என் குலம் மட்டும் இல்ல எவனும் பண்ணக்கூடாது. அது அவருக்கு விரதமாக மாறிவிட்டது. இதெல்லாம் அவருக்கு அடிப்படை. எதுக்காக சொல்றேன்னா, ஒரு நாள்ல வர்றது இல்லை, இது அவதாரங்கள்னு வர்றது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அவருடைய ஒரு அவதாரத்துல குறிக்கோளாக வந்தார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொன்னாலும் இதெல்லாம் பில்டப் ஆகி தான் வந்திருக்கும். அப்ப இருக்க அந்த ஒரு மென்டல் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரியான மனோநிலையை ஏற்படுத்தி தந்ததற்கு இவைகள் எல்லாம் களங்களாக அவருக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்றாக நம்ம எடுக்கலாம். அப்போ திருசங்கு என்ன கேட்கிறான், என் உடம்போடு நான் சொர்க்கம் போகணும், என்ன அனுப்பி வைப்பியான்னு வசிஷ்டரை கேட்கிறான். வசிஷ்டன் சொல்றான், எனக்கு தெரியாது, நான் அறிந்திலேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அத்தோட நின்னா பரவாயில்ல. அடுத்த வார்த்தையை பாருங்க திருசங்கு, நினக்கு ஒல்லாதாகி ஐய நீள் நிலத்து யாவரேனும் எமக்கு இனியாரை நாடி வகுப்பல் யான் வேள்வி என. எப்படி ஆச்சாரியனை வந்தான், குலகுரு வந்தான், குல மறைக்கு உங்களுக்கு என்ன வேணுங்கிற விஷயங்களை எதுவாக இருந்தாலும் அந்த ஆச்சாரியனிடத்துலதான் கேட்கணும். இந்த ஆச்சாரியன் கிட்ட சொல்றான், உன்னால முடியலன்னா நான் வேற யாருக்கிட்டையாவது கேட்டுக்கிட்டோம்னா என்ன அர்த்தம்?
புரியுதா? நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் புரியுதா? இவன் சொல்றான் என்ன வார்த்தை, நினக்கு ஒல்லாதாகி ஐய உன்னால முடியாதப்பா அப்படின்னா நீள் நிலத்து யாவரேனும் எவனாவது ஒருத்தன் எனக்கு செய்வானா அவனை போய் நான் கேட்டுக்கிட்டுமா? அப்ப இவனுடைய பேராசை எப்படி இருந்திருக்கு பாருங்க. உடம்போட போயிடணும். அதை செய்யறதுக்கு என்னுடைய குல குரு முடியாதுன்னு சொல்றான்னு அப்ப ஏதோ காரணம் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கலாங்க இல்லையா? இப்ப எனக்கு இது காரணம் இருக்கு, என்னுடைய குலகுரு வேண்டாங்கிறார், எதையோ தடுக்கிறார். நம்ம ஆச்சாரியர்கள், அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா குடும்பத்துல ஒரு ஆச்சாரியர்கள் நமக்கு இருப்பாங்க, குலகுரு என்று. எதுவா இருந்தாலும் அந்த காலத்துல நம்ம போய் அந்த குலகுருவை கேட்கணும், எனக்கு இது வேணும், பரம்பரையில எங்களுக்கு இது மாதிரி நடக்குது, இதுக்கு என்ன அட்வைஸ் அவங்க சொல்லுவாங்க, விஷயத்த சொல்லுவாங்க. என்னப்பா, சரி உங்க குடும்பத்துல எல்லாரையும் நான் பார்த்த வேண்டாம், உன் தாத்தாவை பார்த்தவன், உன்னுடைய அப்பாவை பார்த்தவன், எல்லாரையும் எனக்கு தெரியும். ஆகவே நீ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணு, உங்க குடும்பத்துல இதுதான் முறை, இதெல்லாம் பண்ணு, சரியா போகும் என்பதெல்லாம். ஏன்னா குலகுருக்கு தெரியாது, நமக்கு ஒன்றும் புதுசா தெரிய வரும், ஏன்னா நாமெல்லாம் இப்ப வந்தோம். ஆக குலகுருக்கள் அந்த மாதிரி இருந்து நமக்கு அட்வைஸை சரியா பண்ணக்கூடியவர்கள். தே ஆர் த பெஸ்ட் கவுன்சிலர்ஸ் சொல்றேன். அவர்கிட்டயே என்ன பண்றான், மடக்கிறான். ஒன்னால முடியாதுன்னா நான் வேற யார்கிட்ட கேட்கட்டுமா, ஒன்னால முடியாதுன்னா நான் வேற யாராவது கேட்கட்டுமா அப்படின்னா அப்ப வசிஷ்டனுக்கு என்ன வரும் யோசிச்சு பாருங்க. ஒரு குலகுரு கிட்ட போய் நான் கேட்கிறேன் இந்த கேள்வி, அவர் முடியாதுங்கிறாரு. ஒரு சாமான் பண்ணக்கூடாது, இப்ப சாஸ்திரப்படி கிடையாது, அது பண்ணக்கூடாது. இப்போ ஒன்னால முடியாது, அப்ப நான் வேற யாராவது பார்த்து செஞ்சுக்கிட்டுமா அப்படின்னா அப்ப வசிஷ்டருக்கு என்னவா இருக்கும் மனசுல? இது குரு நிந்தனை தானே. நான் சொல்ற புரியுதா? ஆச்சாரிய நிந்தனைக்கு இது வருதா இல்லையா? அப்ப அவர் சொன்னார், சினங்கொடு திரையிலோன் முன்னர் தேசிகர் பிழைத்து வேறு ஒரு நினக்கு இதன் நாடி நின்றார் நீசன் ஆய் விடுதி என்றான். சினமும் கொடிய வலிமையும் கொண்டவனே, முன்னோர்கள் குருவினிடத்திலே முன்னோர் தேசிகர் பிழைத்து, முன்னோர்கள் ஒரு வழியை ஃபாலோ பண்ணிருக்காங்க. யாரு? இவனுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் அத்தனையும் ஒரு வழியை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. என்னது? குலகுருவை மீறி எந்த காரியமும் செய்ய மாட்டாங்க, அவரால் முடியாததான் பண்ண மாட்டாங்க. நீ என்ன பண்ற? இப்போ என்னை மீறி ஒரு விஷயத்தை செய்யணும் கேட்க. அப்போ குலத்தை மீறி செய்வது என்பது என்ன? குல அபச்சாரம்னு பேரு. புரியுறதா? இதுக்கு பேர் தான் குல அபச்சாரம்னு பேர். வேறோர் நினக்கு இதன் நாடி நின்றார். நீ என்ன பண்ண போற? அவனை போய் எவனையோ ஒருத்தனை கேட்டு தேடி, உனக்கு விருப்பமான ஒன்றை தேடி ஒருத்தனை பார்த்து நீ எனக்கு செஞ்சு கொடுன்னு கேட்க போற இல்லையா? அதனால நீ என்ன பண்ணணும்? இந்த குலத்தில் இல்லாதவனாக நீ மாற வேண்டும். அப்ப கூட அவர் என்ன சொல்லிட்டார் வசிஷ்டர், நீ நீச்சனாய் விடுதி என்றான். நீச்சன்னா யாரு சார்? இவன் உடனே சோசியல் ஈக்குவாலிட்டி எல்லாம் பேசுறவங்க உள்ள வந்துருவாங்க. சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறவங்க எல்லாம் பத்தியா வசிஷ்டர் அவனுக்கு ஆரியன் திமிர் வந்துட்டு, அதனால அவன் மத்தவனை நீச்சன்னு சொன்னான். நீச்சன்னா யார் தெரியுமா? உங்கள் குலகுருவை மதிக்காத எவனும் நீச்சன் தான். உங்கள் குலகுருவை மதிக்காத எவனும் நீச்சன். காரணம் என்ன? குலத்தின் வழியாக வந்த ஆச்சாரத்தை, குலத்தின் வழியாக வந்த வழிமுறையை, குலத்தின் வழியாக வந்த விஷயத்தை மதிக்காமல் அதை விட்டு வெளியே போகின்றவன் நீச்சன். நீச்சன்னா என்ன? வழி தவறி போனவன், போயிட்டான். அப்ப இதுக்குள்ள நிக்கல. அப்ப இங்க அவனுடைய முறை என்ன? சத்திரிய முறை. சத்திரிய முறையில இருந்து வெளியில போயிட்டான். ரகுவம்சத்துக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு இல்லையா? திரிசங்க அயோத்தின்னா ரகுவம்சம் தானே. இப்ப ரகுவம்சத்துக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. அந்த ட்ரெடிஷனை பிரேக் பண்றேன்னா என்ன அர்த்தம்? குல முறையை நீ வெளில போயிட்ட. அப்ப நான் வச்சு பிரயோஜனம் இல்லை. அப்ப நீ ரகுவம்சத்தினுடைய ஒரு வழித்தோன்றல்னு சொல்ல முடியாது. ஆகவே நீ நீச்சனாய் கடவாய் போ என்று சொல்லிட்டார். உடனே அவன் நீச்சனாக, கிட்டத்தட்ட நீச்சன் ஆன பிறகு அவனுடைய உடம்பு, உடை, நடை எல்லாமே மாறி போகும். அதனோடு அவர் என்ன பண்றார்? அப்படி அரைஞ்சி இடங்களா தேடிக்கிட்டு போறார். யாராவது நமக்கு
உடம்போடு நம்மை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு ஆள் இருப்பாங்களா அப்படின்னு இவருக்கு ஒரு எண்ணம் வந்து, அதுவே போய் முதல்ல பேராசை, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதுவே ஒரு பேராசை. அந்த பேராசைக்கு நடுவாக இவன் இந்த விஷயத்தை தேடிக்கிட்டு இப்ப அலையான். சரியா? அப்போ சதானந்தர் சொல்றார், அப்பா மலர் உளோன் மைந்த இல்லையா, மலர் உளோன் பிரம்மதேவன் மகனாகிய வசிஷ்டன் வழங்கிய சாபம் தன்னால் அலரியோன் தானும் நானும் வடிவிழந்து அரசர் கோமான் புலரி கமலம் போலும் பொலிவு ஓரி வதனம் பூவில் பலரும் ஆங்கு இதழ்க்கு ஒத்த படிவம் வந்துற்றது அன்றோ. அப்ப என்ன ஆய்வு இருக்கு, அவனுடைய உடம்பு. குருவே அவனுக்கு இது உலகத்துல சொல்லுவா, பெரிய சாபத்துல பெரிய சாபம் என்ன தெரியுமா? குரு சபிக்க இருப்பது சாபம். குரு சாபம் வாங்குறது தப்பு, பெரிய பாபம். இது பாவத்திலேயே என்ன சொல்றான், ஒரு கொலையாளியை விட பல மடங்கு ஒரு மோசமான சாபமாக இருப்பது என்ன? ஆச்சாரிய சாபம். இன்னொன்னு அதை விட மோசமானது என்ன தெரியுமா? கத்து கொடுத்த ஆச்சாரியனை நிந்தனை செய்வது என்று சொல்ல. நம்ம சனாதன தர்மத்துல அப்படி ஒரு முறையை கொடுத்திருப்போம். எழுத்தறிவித்தவன் என்ன சொல்லியிருப்போம்? இறைவனாவான். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். இறை நிலையில வச்சு பார்க்கிறோம் அந்த ஆச்சாரியனை. அப்பேற்பட்ட ஆச்சாரியனை ஒருத்தன் நிந்திக்கிறான். இன்னைக்கு சொல்ல போனா அந்த மாதிரி நான் வந்து ஒரு நாள் கூட காலேஜுக்கு போக முடியாது, என்னை பத்தி என் ஸ்டூடெண்ட் திட்டிகிட்டே தான் இருப்பான். திட்டாத ஸ்டூடெண்டே கிடையாது. இந்த வாத்தியாருக்கு இது தெரியாத ஒரு மக்குன்னே சொல்லுவானுங்க. அப்படிதான். என்ன பண்றது, கலியுகம் மாறி போச்சு. ஆனா நிந்தனை, இதெல்லாம் தான் இன்னி காலத்துல ஏன் இவ்வளவு பாபத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம்னா இதெல்லாம் தான் காரணம். ஆச்சாரிய நிந்தனை தவறு, கூடாது. அபகாரம் கூடாது. நிறைய பண்றது தப்பு. இன்னொரு குருவை பத்தி தெரியலன்னா அந்த குருவை பத்தி பேசாதீங்க. ஐ டோன்ட் நோ. அந்த குருவை பத்தி கமெண்ட் இவன் அடிக்கிறது, நமக்கு என்ன தெரியும் அவரை பத்தி? நாம அந்த பக்கமே போல. அவர் யாரா இருந்தா நமக்கு என்ன? நமக்கு தெரியாதுன்னு சொல்லிடணும், அவ்வளவுதான். அந்த குருவா அவன் அப்படித்தான், அந்த ஆள் வந்து கமர்ஷியலா இருக்கார். நீங்க யார் சார் ஜட்ஜ் பண்றதுக்கு இதெல்லாம்? Who are we to say about it? குரு அபகாரம் கூடாது. யாராக இருந்தார், மண்ணை ஆளுகின்ற மாமன்னனாக இருந்தாலும் அவனுக்கும் அதுதான் தர்மம். அப்ப இங்க என்ன ஆயிப்போச்சு, பெரிய அரசன் சார் இவன் திருசங்கு எந்த நிலைக்கு போயிருக்கான்னு பாருங்க. மலருளோன் மைந்தன். யார் மைந்தன்? மலருளோன் மைந்தன் யாரு? பிரம்மாவினுடைய பிள்ளையாகிய வசிஷ்டன். தமிழ்ல படிக்க வேண்டிய தமிழ். இந்த தமிழ்லாம் கேட்கறதுக்கு வழி கிடையாது. இனிமே இந்த தமிழ்ல நம்ம வெளியிலையும் கேட்க போறது இல்லை. அதனாலதான் கம்பராமாயணத்தை கஷ்டப்பட்டாது ஸ்லோகங்களை சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு காதலையாவது இந்த தமிழை காதால கேட்போம். வழங்கிய சாபம் தன்னில் அலரியோன் தானும் நானும் வடிவிழந்து. அரசன் ஆக்கிய அரசன் கோமான் எப்படி இருக்கானா, அவர் கொடுத்த சாபத்தில கதிரவனும் வெட்கப்படுகின்ற வண்ணம் அலரியோன் தானும் நானும். அலரியோன்னா கதிரவன். புரியுறதா? அலர்மேல் மங்கைன்னு சொல்றோமா இல்லையா? அலர்னா என்ன? கதிரவன். கதிரவன் விழுகின்ற அல்லது விரிகின்ற ஒரு மலர், அது தாமரை. அந்த தாமரையின் மீது இருக்கக்கூடிய மங்கை. ஆகவே தான் அலர்மேல் மங்கைங்கிறது இப்ப எப்படி போச்சு, அலமேல் மங்கைன்னு. அலமேல் மங்கைன்னு சொல்றோமா இல்லையா? வெங்கடாஜலபதிக்க கேட்டா என்ன சொல்றோம்? அலமேல் மங்கை தாயார் அப்படிங்கிறோம். அலர்மேல் மங்கை தாயார். புரியுறதா? அலர்னா இந்த இடத்துல யாரு? கதிரவனை கண்டு விரிகின்ற தாமரைன்னு அர்த்தம். ஒரு பேரை பாருங்க, ஒரு தமிழ் பேரு, அது என்ன அழகான பேர், அலர்மேல் மங்கை.
அந்த அலர் அப்படின்னு சொன்னா இந்த அலரியோம் தானும் நானும் கதிரவனே பார்த்து வெக்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்கான். ஏன்னா அவனுடைய வடிவங்கள் அப்படி கெட்டு போச்சு. புலரி கமலம் போலும் உதயகாலத்தில் மலர்கின்ற தாமரை போன்ற வடிவத்தை கொண்டிருந்த அவனுடைய வதனம் பொழிவிழந்து, பொழிவு இழந்துன்னு வார்த்தையை போடல, அழகா போட்டார். அழகான கம்பன் போடக்கூடிய பதம் என்ன? பொழிவு ஓரி. ஈயனா போட்டார், ஈகாரத்தை போட்டிருக்காரு பாருங்க. பொழிவு ஓரி. அருமை அருமை. இதெல்லாம் தான் கம்பெனில போய் பார்க்க வேண்டிய விஷயங்கள். பொழிவு ஓரி. ஓரினா என்ன அர்த்தம்? ஐயா இழந்து விட்டான் அப்படிங்கிறத கூட சொல்றது. அப்படி ஈகாரத்தை போட்டு சொல்றாரு. ஈகாரத்தை ஏன் சொல்றாரு? ஈனா அப்படி ஒரு இழிக்கிற மாதிரி இருக்கான். சொல் பிரயோகங்கள் பாருங்க. இதுதான் கம்பனுக்கு விழக்கூடிய பிரயோகங்கள். அப்படி பார்த்து சிரிக்கக்கூடிய, நகைக்கக்கூடியவனாக. அப்ப ஈன்னு போட்டா இழிக்கிறவனம் போல இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஈகாரத்தை போட்டு வச்சிருக்காரு. ஓரி வதனம் பூவில் பலரும் ஆங்கு இதற்கு ஒத்த படிவம் வந்துற்றதன்றோ. இந்த உலகத்திலே இருப்பவர்கள் எல்லோரும் இகழ்தற்குரிய, பூவில் பலரும் ஆங்கு இகழ்தற்கு ஒத்த படிவம் வந்துற்றது. அப்ப அந்த மாதிரியான ஒரு உடம்பு உருவம் அவனுக்கு வந்துடுத்து. அப்ப கிட்டத்தட்ட அவனுடைய உருவம் எப்படி இருக்கு? அவன் ராஜானே கிடையாது, சத்திரியத்தினுடைய ராஜ லட்சணங்கள் போயிடுச்சு. சரியா? சத்திரியன் என்று சொன்னால் அவனுக்கு சில அங்க லட்சணங்கள் இருக்கு. அவனை பார்க்கும்போது சத்திரியன் அப்படின்னு தோணணும் நமக்கு. ராஜா அப்படின்னா ராஜ சின்னங்கள்ங்கிறது ஒண்ணு இருக்கு. அபிராஜரீகமா இருக்கணும், இந்த கண் விரிஞ்சு இருக்கணும், இந்த மார்பு அப்படி புடைச்சிருக்கணும், தோல் விரிந்ததாக இருக்க வேண்டும். திருமலை நாயக்கருக்கு சொல்லும்போது சொல்றான், பறந்த தோளும் கை எப்படி புஜபல பராக்கிரங்களும், முகங்கள் விரிந்த முகமும் பிரிந்த கண்ணும் புடைத்த நாசியும், மூக்கு அப்படி புடைச்சிருக்குதான் மூக்கு, அப்படியெல்லாம் இருக்குன்னு திருமலை நாயக்கருக்கு சொல்றான். ராஜ லட்சணங்கள் இவைகள் எல்லாம். பார்த்தா அப்படி ராஜரீகம்னு நமக்கு தெரியும். பார்த்தாலே ராஜாப்பா நம்ம சொல்றோமா இல்லையா? சிலரை பார்த்தாலே ராஜான்னு தோன்றதே இல்லை. சில மூஞ்ச பார்த்தா நமக்கு ராஜாவா இருக்கிறதுக்கு லட்சணமே இல்லைன்னு தோன்றதா இல்லையா? இவெல்லாம் ஒரு மந்திரி, இவெல்லாம் மூஞ்ச பாடுறா, இவெல்லாம் ராஜாவா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லடா சொல்றமா இல்லையா? என்ன காரணம்? அந்த லட்சணம்ங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த பொழிவு என்பது அவன் முகத்திலிருந்து, அவன் உடலில் இருந்து நீங்கி. காரணம் குருவினுடைய சாபம். நீ தான் போன்ட்டான், நீச்சனா போ சொல்லியாச்சு. இப்ப இதோட இவர் என்ன பண்றார்? திரிகிறார், இங்க எங்க போயிட்டு இருக்கார். இப்ப ஹி இஸ் வாண்டரிங். அப்போ ஆசை விடல அவனுக்கு. என்ன ஆசை? உடம்போட சொர்க்கத்துக்கு போயிடணும். காசொடு முடியும் பூணும் கரியதாம் கனகம் போன்று தூசொடு அணியும் முன்னூல் தோல் அரும் தோற்றம் போன்றும் மாசொடு கருகி மேனி வனப்பு அழித்திட ஊர் வந்தான் சி சி என்று யாரும் எள்ள திகைப்போடு பழுவும் சேர்ந்தான். இப்போ அவனுடைய மணி மாலைகள் காசோடு, அவனுடைய மார்பில் அணிந்திருந்த காசு மாலைகள் எல்லாம், கிரீடம், பூணும் மற்ற அணிகலங்கள் எல்லாம் என்ன ஆகி போச்சும்? கரியதாய் கனகம் போன்றும். தங்கம் எப்படி இருக்கும்? அப்படியே கிளிட்டர் ஆயின்றும். இவனுடைய உடம்பிலே இவன் பெற்றிருக்கக்கூடிய சாபத்தினாலே அந்த தங்கம் எல்லாம் கருகி போய் இரும்பை போல் ஆகிவிட்ட. புரியுறத? துருபிடிச்ச இரும்பு செயினை கழுத்துல மாட்டிருந்தேன் அப்படின்னு யோசிச்சு பாரு. துருபிடிச்ச இரும்பு செயினை ஒருத்தன் போட்டு இருக்கான், எப்படி இருக்கும்? கரியதாம் கனகம் போன்று. அப்ப கருத்து போய் கிடக்கும். அவன் போட்டிருக்கான்னு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா தங்கம்னா மின்னணும், தங்கம்னா அப்படி ஜொலிக்கணும். அந்த ஜொலிக்கக்கூடிய அந்த ஜொலிப்பு இல்லை அவனுடைய இடத்துல. சோ அது போயிடுச்சு. தூசொடும் அணியும் மூநூல் தோழரும் தோற்றம் போன்றும்.
அவன் உடுத்திருக்க ஆடைகள், ஆடையில இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகள், தூசோடு அப்படின்னா அப்படி அழுக்கு, அப்படி அழுக்கா இருக்கக்கூடிய ஆடை. தூசொடு அணியும் முன்னூல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன முன்னூல்ல என்ன அர்த்தம்? அந்த கழுத்துல அவனுடைய தோளிலே போட்டிருக்கக்கூடிய பூனல். அப்ப என்ன அர்த்தம்? சத்திரியர்களுக்கு பூனல் உண்டு. 3 வர்ணங்களுக்கும் பூனல் உண்டு. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்களுக்கு உண்டு. எப்படி உண்டு? ராமாயணத்துல இருக்கு சார். ராமன் பொய் சொல்லல, ராமாயணத்தில் இருக்கு. ராமன் அங்கங்க, ராமனும் லக்ஷ்மணனும் அங்கங்க நின்று சந்தியாவந்தனம் பண்ணிருக்கான்னு வால்மீகி எடுக்கிறார் அங்கங்க நிறைய இடத்துல. ஏன்னா ராமன் சத்திரியன் தானே, சத்திரியன் உட்கார்ந்து செஞ்சிருக்கானே, காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணிருக்கானே. காயத்ரி மந்திரத்தை சொன்னவரே பக்கத்திலே நின்று இருக்காருன்னா அப்புறம் என்ன சார்? அவருக்கு அதோட பிளஸ் பாயிண்ட். பக்கத்திலே இருந்து இல்ல, மாஸ்டர் வாயால காதல கேட்டிருப்பாரா இல்லையா? இல்லையா? பெரிய மாஸ்டரே சொன்ன மந்திரத்தை சொன்ன மாஸ்டர், அதனுடைய மந்திர சித்தி அடைந்த மாஸ்டர் பக்கத்திலே நிக்கிறார். ராமனுக்கு எவ்வளவு பெரிய பேர் இல்லையா? வசிஷ்டன் வாயால சில விஷயங்களை கத்துட்டான். பிரம்மத்தை கண்டவன் வசிஷ்டன், பிரம்மபுத்திரன் இல்லையா? வேதத்தினுடைய பல ரூபங்களை பார்த்தவர் வசிஷ்டர், அவர் குரு. இந்த பக்கம் யாரு? விஸ்வாமித்திரர், காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொடுத்தவர். இது ரெண்டும் அவருக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். என்ன சொல்றது, இன்னைக்கு தேதியில நம்ம சொல்றதா தான் நம்ம என்ன சொல்றோம்? அவன் படிச்சான்ப்பா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி ராமர் பெரிய 2 யூனிவர்சிட்டியில போய் படிச்சுட்டான். அப்பேற்பட்டவர்கள் பக்கத்துல நிக்கிறாங்க. என்ன காரணம்? இவர்கள் அந்த மந்திரத்தினுடைய உச்சாரணம் சொல்லிட்டாங்க. அப்போ சத்திரியர்களுக்கு பூனல் உண்டுங்கிறது தெரியுது. திருசங்கு பூனல் போட்டு இருக்கான். அது எப்படி இருக்கான்? தூசுடு அணியும் முன்னூல். அப்படியே அதுவே அப்படியே குப்பை மாதிரி இருக்கு, அழுக்கா இருக்கு. சரியா? அது போட்டுக்கிறது எப்படி இருக்கான்? தோல் அரும் தோற்றம் போன்று. அவன் போட்டிருக்கான் இல்லையா, அது தோலாலான தன்மையை ஒத்து, தோல் மாதிரி. அப்படி அவனுடைய உடம்புல அப்படியே தோலாலான தோற்றத்தை. அப்படின்னா என்ன? அந்த அளவுக்கு கலர் பழுப்பாய் கைக்கட. சிலர்லாம் பார்த்திருக்கா இந்த வேட்டியை கட்டியிருப்பா, பார்த்திருக்கா? சில சமயங்கள் ஊர்ல துவைச்சி வேட்டியினுடைய அழுக்கு ஒரு இடமா இல்லாம வேட்டி ஃபுல்லா பரவி வேட்டியா அழுக்கான கலரே தெரியாத மாதிரி ஒரு கலர்ல கட்டின்னு இருப்பான். சில சமயங்கள் பாத்தீங்கன்னா வேட்டி அந்த அழுக்கு பலத்துலதான் வேட்டியே நிக்கும். அந்த மாதிரி எல்லாம் வேட்டி இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அழுக்கு, அந்த சமாச்சாரங்கள் அதோடு சேர்ந்து பூனலோடு சேர்ந்து உடம்பினுடைய நிறத்திலேயே அந்த பூனல் இருக்கான். அப்படி அவனுடைய மேனி ஒரு விதமான வாட்டலில் இருக்கின்றது. தோலரும் தோற்றம் போன்று மாசோடு கருகி மேனி. அவனுடைய அழுகெல்லாம் கருத்த நிறத்தோடு வனப்பு அழிந்திட, அவனுடைய உடம்பினுடைய இந்த புஷ்டியா இருந்ததெல்லாம் போய் ஊர் வந்தான். என்ன பண்ணா? அப்படி வந்துட்டு இருக்கான். வந்தா யாரும் அவனை பார்த்தா என்ன சொல்றாங்களா? சீ சீ என்று யாரும் எல்ல. கம்பன் வார பதத்தை எடுக்கிறான் பாருங்க. பார்த்தா என்ன பண்ணுவாங்க? சீச்சி போடா, தூரப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய உருவம் மாறி போச்சு. திகப்பொடு பழுவம் சேர்ந்தான். அப்படி நடந்து என்ன பண்றான்? கலக்கத்தோடு பழவம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் காடு என்று வருது. பழவம்னா காடு. காட்டுக்கு வரான். ஏன்னா காட்டுல தானே அவர் இருக்காரு. இப்ப தென் திசையில தானே உட்கார்ந்து இருக்காரு விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் தேடின்னு வந்துட்டு இருக்கான். அப்படி வந்தா ஆனிடை சிறிது வைகள் ஓர் நாள் கௌசிக பேர்கோன் இனிது உறையும் சோலை குறுகினன். இந்த பதங்கள் எல்லாம் அழகான பதங்கள், கம்பனுக்கே உரித்தான ஒரு பதங்கள். என்ன? கானிடை சிறிது வைகள் கழித்து, இந்த வனத்துல என்ன பண்ணா? இப்படி சுற்றி ஒரு நாள் கழித்து ஒரு நாள் கௌசிக பேர்கோன் இனிது உறையும் சோலை குறுகினன்.
அப்போ இப்படி சுத்தி சுத்தி என்ன பண்ணா, கௌசிகர் வந்து ஒரு இடத்துல அவர் எங்க இருக்காராம், பேர்கோன், எப்பேற்பட்டவன், கௌசிகன் என்கின்ற பெரிய நாமத்தை உடைய பெரிய தவ வலிமை கொண்டிருக்கக்கூடிய அந்த முனிவன், அவன் இருக்கும் சோலை, அவன் இருக்கக்கூடிய இடம், அவன் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆசிரமம், அந்த இடத்துல இவன் என்னவா போயிட்டான், குறுகினன். குறுகினன்னா என்ன அர்த்தம் சார்? இப்போ இவனுக்கு முன்னாடி திருசங்கு என்னவா இருப்பான், சின்னவனா நிக்கிறான் இல்லையா? என்ன காரணம்? he has a demand. என்ன டிமாண்ட்? என் உடம்போட அனுப்புன்னு சொல்ற டிமாண்ட். பேராசையினால். நல்லா யோசிச்சு பாருங்க, மண்ணாளக்கூடிய வேந்தனாக இருந்த அயோத்தியினுடைய மன்னனாக இருந்த திருசங்கு எப்படி ஆகிருதியோட நிக்கணும், ஒரு சின்ன ஆசை, சொர்க்கத்துக்கு உடம்போட சொர்க்கத்துக்கு போகணும்னு வச்சிருக்கக்கூடிய ஆசை அவனை எங்க போய் நிக்க வைக்குது பாத்தீங்களா? குறுகி நிற்கக்கூடிய இடத்திலே வைத்து விட்டது. இது கான்ட்ரவர்சி கொடுக்குறான் பாருங்க. கம்பன் தன்னுடைய பதங்கள்ல எழுதுறான், போய் நின்றான்னு எழுதலையே இல்லையா? சொல்லிருக்கலாம் இல்லையா? சோலை வந்து சேர்ந்தான் சொல்லிருக்கலாம், கரெக்டா? இனிது உரையும் சோலை சேர்ந்தான் சொல்லியிருக்கலாம், தப்பே கிடையாது. பதம் கரெக்டா தான் இருக்கு அந்த இடத்துல, ஒண்ணும் மாற்றமே இல்லை. செய்யுள்ள ஒரு பிழையும் வரவில்லை, செய்யுளுடைய சொற்பதங்கள் மாறவில்லை. ஆனால் கம்பன் அந்த இடத்திலே திருசங்கு என்கின்ற ஒருவன், அவன் செய்திருக்கக்கூடிய செயலானது நாணத்தை தரக்கூடிய செயலாக இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொன்னா, அவன் சோலை குறுகினான், அடுவே ஒடுங்கிட்டான். குறுக அண்ணான் போய் நிக்க, போய் சொல்றான், அண்ணான் கௌசிகன், ஈனவன் நீயாவன். ஈனன் நீ யாவன்? நீ யாரா? பார்க்கவே சண்டானா நீ இருக்கிய யார்? ஏன்னா விருப்பம் தெரியல, யாருன்னு தெரியல, உருவம் மாறி போச்சு. அவன் வந்து நிக்கிறான், நீ யாரு, யாரா நீ அப்படின்னு கேக்குறான். என்னை நேர்ந்தது இவ்விடையில், இந்த இடத்திற்கு வந்த காரணம் என்ன சரியா அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே திருசங்கு எல்லா விஷயத்தையும் சொன்னாங்கிறத ஒரே பதத்துல கம்பன் முடிச்சுட்டான். கம்பன் வந்தா, நான் வசிஷ்டன் கிட்ட போனேன், வசிஷ்டன் முடியாதுன்னு சொன்னா, அவன் தான் என்ன சபிச்சான், இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லியிருக்கலாம். நம்ம ஆளா இருந்தா, இன்னைக்கு எழுதுற வசனகர்த்தாவா இருந்தா என்ன பண்ணிருப்பான், அதெல்லாம் எழுதி தன்னுடைய புலமையெல்லாம் காட்டியிருப்பான். கம்பன் அதெல்லாம் அப்படியே அழகா ஜம்ப் பண்றார் பாருங்க, ஒரே வார்த்தையில முடிச்சிட்டான். மேல் நிகழ் பொருள்கள் எல்லாம் விளம்பினன். முடிச்சிட்டான். என்ன சார், இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சிட்டான், ஒரே வார்த்தை. அதான் சுருங்க சொல்லுவதும் தெரிஞ்சிருக்கணும் விஷயத்துல. அதாவது கவிதையில வளவளன்னு எழுதப்படாது, எழுதுறதுலையும் கரெக்டா கிளிப்தமாக விஷயத்தை சொல்ல வேண்டும். என்ன சொன்னா, மேல் நிகழ் பொருள்கள் எல்லாம் விளம்பினன் வணங்கி வேந்தன். முடிச்சிட்டான். என்ன சொன்னா, சார் நடந்த விஷயத்தை சொல்லிட்டான். யாருக்கு? விஸ்வாமித்திர இடத்துல சொல்லிட்டான். இப்ப விஸ்வாமித்திர கதையை கேட்கிறார். உடனே அவர் சொன்னாராம், இப்பதோ இவ்வளவுதான அப்படின்னாராம். எப்படி? எனக்கு இவ்வளவுதானே, இப்பதோ இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி, அண்ணன் யான் இரு வேள்வி முற்றி மற்ற உலகு அழிப்பேன் என்ன, நான் உனக்காக ஹோமம் வேள்வியை செய்கின்றேன், செய்து நான் என்ன பண்றேன், உனக்கு சொர்க்கலோகத்துக்கு அனுப்புறேன், வான் உலகத்திற்கு உன்னை அனுப்புகிறேன் என்ன, மாதவர் தம்மை கூவ, தன் பக்கத்துல இருந்த சில முனிவர்களை கூப்பிடும், வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வேள்வியை செய்வோம் என்று மற்ற முனிவர்களை இவர் கூப்பிட்டார். ஏன்னா இவருக்கு தனியா தானே உட்காந்து இருக்கார். சோ இவருக்கு 3-4 பேர் வேகணும் இல்லையா, அந்த ஆகிருதி எல்லாம் கொடுக்கறதுக்கும் நிறைய விஷயங்கள் பண்றதுக்கும். வேள்வினா அது ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கு நிறைய, அதுல வந்து யார் யாருங்கிறதெல்லாம் ஒரு கணக்கெல்லாம் இருக்கு. அதுல இத்தனை ஹோம குண்டங்கள்லாம் இன்னும் சைஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அதுல வந்து ஒரு ஒரு ஸ்தானங்கள்லாம் இருக்கு. அதுல பிரம்மான்னு ஒரு ஸ்தானம் இருக்கு, விஷ்ணுன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு, மகேஸ்வரன் ஒரு ஸ்தானம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, அதுல சேர்க்கணும். அப்புறம் எஜமானன்
இருக்கார், எல்லாம் இருக்காரு. பெரிய விஷயங்கள். அதுவும் ஹோமங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. நாம பாக்குற ஹோமம் இல்லை இன்னைக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பண்றதெல்லாம் ரொம்ப 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 என்ன சொல்றது, ஒரு ஒரு 1% தான் இருக்கக்கூடியது. அன்னைக்கு பண்ணிருக்கக்கூடிய ஹோமத்துல 1% மாத்தி கையில கொடுத்துருக்கா. காரணம் என்ன? அதுக்கு தேங்க்ஸ் டு ஆபஸ்தம்பன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஆபஸ்தம்ப சூத்திரக அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் வந்ததுனால தான் இதெல்லாம் நம்ம கையில ஏதோ இவ்வளவு சமாச்சாரங்கள் ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டு இருக்கோம். அவர் இல்லாத பட்சத்துல நமக்கு என்ன ஆயிருக்கும்? போதாயனருடைய சூத்திரங்களா இருந்திருந்தா நீங்க ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. போதாயன சூத்திரங்கள்ல சாதாரணமா காயத்ரி மந்திரத்துக்கு எத்தனையோ ஆவர்த்தி பண்ணணும். இவர் வந்து நமக்கு ரொம்ப 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 லிசிடா ரொம்ப நமக்கு என்ன சொல்றாரு, டைல்யூட் பண்ணி கையில கொடுத்துட்டார். அதனாலதான் ஆபஸ்தம்ப சூத்திரத்துலதான் நிறைய பேர் நம்ம எல்லாம் நிக்கிறோம். இப்ப நீங்க நிறைய பேரை கேட்டுட்டா பிராமணர்லாம் வந்து சொல்லும் போது சொல்லுவான், என்ன சூத்திரம் அப்படின்னு கேட்டாலும் ஆபஸ்தம்ப சூத்திரம் தான் சொல்லுவான் நிறைய பேர். போதாயன சூத்திரம் இருக்கா, இல்லன்னு இல்லை. அதுக்கெல்லாம் ப்ரொசீஜர் ஜாஸ்தி, எல்லாம் ஜாஸ்தி. அப்படி அவன் என்ன பண்ணா, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்ப அவன் என்ன பண்றாங்க, யான் இரு வேள்வி முற்றி மற்றுலக அழிப்பேன் என்ன மாதவர் தம்மை கூவ, மாதவர் தம்மை கூவ, பக்கத்துல இருந்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு இருக்கார். கற்றுரு முனிவர் யாவும் தொக்கனர் வசிஷ்ட மைந்தர். அங்க சுற்றி இருந்தவங்க யாரு அப்படின்னு சொன்னா வசிஷ்டர்னுடைய மைந்தர்கள். இவர் கூப்பிட்டு யாருன்னா வசிஷ்டர்னுடைய மைந்தர்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் சுற்ற பக்கங்கள்ல இருந்தவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கற்றிலம் அரசன் வேள்வி கனல் துறை புலையர்க்கு ஈவான், எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஹோமங்கள் யாரும் பண்ணக்கூடாது, பண்றது தப்பில்லை, முறை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வசிஷ்டரனுடைய முனி பிள்ளைகள் அதை மறுத்து இருக்காங்க. சரியா? இந்த மாதிரியான வேள்வியை நாம் படிச்சதில்லை, இது யாரும் பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப இவர் சுற்றி இருந்த முனிவர்கள் யாரு, வசிஷ்டரனுடைய பிள்ளைகளையும் சேர்த்து கூப்பிட்டுருக்கார். வசிஷ்டர் பிள்ளைகள் முடியாதுன்னு சொன்ன உடனே இது இவருக்கு இருந்த சின்ன கோபம். வசிஷ்ட முனிவர்கள் வசிஷ்டருடைய பிள்ளைகள் தனக்கு சொன்னதை கேட்கல அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சின்ன கோபம் இவருக்கு. என்று உரைத்த யாங்கள் ஒல்லோம், நாங்க இந்த வேள்விகளுக்கு உடன்பட மாட்டோம் என்று சொல்ல, என பொங்கி என்றனர். என பொங்கி அவங்க சொன்ன உடனேயே கௌசிகருக்கு கோபம். புன்தொழில் கிராதராகி போக என புகழலோடும். என்னவா போகணும்ட்டான்? புன்தொழில் கிராதராகி போக. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேட்டையாடக்கூடிய வேடர்களை போல் மாற போங்க அப்படின்னு சாபம். இப்ப வசிஷ்டரனுடைய பிள்ளைகளுக்கு கௌசிகன் சாபம் தந்தது. என்ன சாபம்? ஏன்னா இவர் கேட்டதுக்கு அவங்க ஒத்துழைக்கலைங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணி விட்டார், டக்குன்னு கோபத்துல நீங்கள் வேடவர்களாக மாறுங்கள், காட்டுல போங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டார். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அன்று அவர் எயினர் ஆகி அவங்களை எல்லாரும் வேடுவர்களாக்கி அடவிகள் தோறும் சென்றனர். நின்ற வேள்வியை முற்றி நிராசனர் வருக என்றான். உடனே அவர் என்ன சொன்னார், நான் வந்து வேள்வியை ஆரம்பிச்சு அந்த வேள்விக்காக தேவர்களே நீங்கள் எல்லோரும் இறங்கி வாங்க, வந்து இந்த ஆகுதியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேள்வியை பெருசா பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஒத்தனாவே இருந்து அது கௌசிகனுடைய ஒரு வலிமை பண்றான், பெருசா பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்படி பண்ண உடனே அங்க என்ன ஆயிடுச்சு, அரைசன் இப்புலையர்க்கு என்னோ அனல் துறை முற்றி எம்மை விரை சுக வல்லை என்பான் விழுமீது என்று இகழ்ந்து நக்கார் புரசை மா களிற்று வேந்தை போகனி துறக்கம் யானோ உரை செய்தேன் தவத்தின் அன்ன ஓங்கினன் விமானத்து உம்பர். இவர் பண்ணிருக்கக்கூடிய வேள்வியினால இவர் என்ன பண்ணார், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஆகுதி எடுத்துக்கோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இந்த புலையனுக்காக இவர் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆனது என்ன ஆகி போச்சு, அங்க வரைக்கும் போயாச்சு. இப்ப தேவலோகம் வரைக்கும் போச்சு. சரியா? அங்க போய் அங்கே இருக்கக்கூடிய யானையின் மீது உட்கார்ந்து இருக்கக்கூடிய வேந்தனாகிய இந்திரன் வரைக்கும் போய் அடிக்குது. அவன் யோசிக்கிறானா, இது என்னடா இது,
எவனோ ஒருத்தன் உடம்போடு சொர்க்கத்துக்கு வர்றதா, அதுக்கு கௌசிகன் தவம் செய்வதா, அந்த தவத்திற்கான ஆகுதி எங்கள் வரைக்கும் வர சொல்லி எங்களை கூப்பிடுறதா, இது என்னடா கதை அப்படின்னு சொல்லி இவர்கள் எல்லாம் ஏதோ தேவர்கள் எல்லாம் ஒரு மாதிரி தீர்மானமாக உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். இவர் என்ன சொல்லிட்டார், நானே ஒரு தன்னுடைய தவத்தினால் உன்னை உட்கார வச்சு உன்னை அனுப்புறேன்னு சொல்லி ஒரு விமானத்துல உட்கார வச்சு, யானே உரை செய்தேன் தவத்தின் அன்ன ஓங்கினன் விமானத்து உம்பர், ஒரு விமானம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணி, விமானம்னா ஒரு புஷ்ப விமானம் மாதிரி ஒண்ணு ஏற்பாடு பண்ணி அதுல திருசங்க உட்கார வச்சு போடான்னு அனுப்புறான் தவத்தினால். எப்படி பாருங்க, இவருடைய தவ வலிமையை கொண்டு வர. அதுதான் இதுதான் காரணம். என்னன்னா கௌசிகன் இந்த சத்திய என்ன சொல்றது வீரியம்னு சொல்றோம் இல்லையா, என்னதான் இருந்தாலும் தன் மனசுல ஒன்றை எடுத்துக்கிட்டாருன்னா அதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கி அது விஸ்வாமித்திரருக்கு இருக்கு இல்லையா. அது நல்லதா கேட்டதா, நான் பண்றேன், நான் பண்ணியே ஆகணும், இது ஒரு தீர்மானம், இது ஒரு என்ன சொல்றது ஒரு மனசுல ஒரு திடம் அவருக்கு. அங்கு அவன் துறக்கம் எய்த அமரர்கள் வெகுண்டு நீசன் இங்கு வந்திடுவது என்னை இருநிலத்து இழிக என்ன தங்கள் இழ் கவிழ்வான் மற்று தாபதா சரணம் அன்ன ஓங்கின நில் என்று உரைத்து உறக்கம் ஒக்க நட்டான். இவர் இங்கேருந்து என்ன பண்ணிட்டாரு, உடம்போட அப்படி அனுப்புறார் மேல. அவர் போயிட்டார், மேல போயிட்டு இருக்கார். போனா தேவர்கள் சும்மா இருக்கிறது இல்ல, பாக்குறாங்க, அடடா என்னடா இது, ஒரு சண்டாளம் ஒருத்தன் நீச்சனா இருந்தவன் மேல வர்றதா, அதுவும் உடம்போட மேல வர்றதா சொர்க்கத்துக்கு, நோ 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 அப்படின்னு சொல்லி அவசரமா என்ன பண்ணிட்டாங்க, அவன் சிம்மாசனத்தோட அவன் விமானத்தோட வர்றத விமானத்தை கவுத்து விட்டான். இப்ப என்ன போச்சு, திருசங்கு மேலிருந்து கீழே விழுந்து கொண்டு இருக்கிறான். சொர்க்கத்துக்கு மேல போறவன், மேல போயிட்டே இருக்கிறவன தேவர்கள் கவுத்து விட்டாங்க. கவுத்து விட்ட உடனே மேல இருந்து இப்ப கீழே விழுறான். கீழே விழுந்து கொண்டே இருக்கின்ற பொழுதே அவன் சொல்றான், தாபதா சரணம், அப்பா விஸ்வாமித்திரரே, கௌசிகரே, சரணம் சரணம் சரணம், நான் என்ன பண்றதுன்னா. கௌசிகன் பார்த்தான், நில்டா அங்கே, தவோ வலிமையில நிறுத்திட்டான். திருசங்க அங்கே நில் சொல்லிட்டான், நில். உடனே அதே ஒரு இடத்துல நிக்க சொல்லி, நான் கொடுத்த அபிர்வாகம் அவங்க ஏத்துக்கல, அதனால என்ன, இதுதான் சொல்றது திருசங்கு சொர்க்கம்னு பேரு சொல்றோம் இல்லையா, இதுக்குதான் பேர். என்ன செஞ்சான் விஸ்வாமித்திரன், தன் தவோ வலிமையினாலே ஒரு சொர்க்க பூமியை படைத்தான். பாத்தீங்க எவ்வளவு பெரிய ஒரு தவோ வலிமை ஆற்றல் உடையவனாக இருந்தான். பேணலது இகழ்ந்து விண்ணோர் பெரும் பதம் முதலாமற்றை சேர் முழுதும் அமைப்பால் என்ன செழுங்கதிர்கோள் நாள் திங்கள் மான் ஒழி கெடாது தெற்கு வடக்கவாய் வருக என்று தானுவோடு ஊர்வையெல்லாம் சமைக்கும் வெண் என்னும் வேலை. உடனே என்ன பண்ணிட்டான், என்னுடைய வார்த்தையை மதிக்காமல் சொர்க்கத்துல நீங்க அவனை அட்மிட் பண்ணல, அவனை தள்ளி விட்டுட்டீங்க இல்லையாடா, இப்ப பாரு உங்களுக்கு ஒரு புது சொர்க்க லோகத்தை படைக்கின்றேன். படைக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு தனியாக கதிரவனை படைக்கின்றேன், செங்கதிர் நான் படைக்கின்றேன். அப்ப சூரியனை தனியா வைக்கிறேன், திங்கள், எப்படி பாருங்க, இந்த சொர்க்கத்துக்கு தனியா சூரியன், தனியா திங்கள். அப்புறம் என்ன பண்ணான், கோள், அதுக்கு தனியா கிரகங்கள், சரியா, நாள், அதுக்கு தனியா நாள் நட்சத்திரங்கள், ஒண்ணுத்துக்கும் ஒளி குடவாமல் தென் திசை உதயமாகி வடதிசை மறையும் மாதிரி மாத்தி விட்டான். இதுக்கு தனியாவே ஒன்ன படைச்சு விட்டான். எப்படி பாருங்க, எப்படி இவைகளெல்லாம் தென் திசையில் உதயமாகி வடதிசையில் மறையக்கூடிய நார்த் சவுத்தா மாத்திட்டான், லாட்டிடியூட் லாங்கிடியூடியே. அப்படி ஒரு கிரகங்களை உருவாக்கி சூரியன் சந்திரனையும் உருவாக்கி, அந்த சூரிய சந்திரன் எல்லாம் என்ன பண்ணும், தென் திசையில் உதயமாகி வடதிசையில போய் மறையும். இப்ப நமக்கு கிழக்கு மேற்கா இருக்கு, இவர் மாத்திட்டார், தேசையே மாத்தி புதுசா எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இவருடைய பேராற்றலினால் நடக்குது அப்படின்னு சொல்லி இவர் ஆரம்பிச்சுட்டார். அப்படின்னு சொல்லி இவர் ஸ்டார்ட் பண்றாரு, இவருடைய வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டார். உடனே எல்லாருக்கும் பயன்தானே. உடனே தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, பறந்தடிச்சு ஓடி வந்து, ஐயோ இது என்ன காம்படிஷனா போயிடும். ஏற்கனவே ஒரு சொர்க்கலோகம் இருக்கு, ஏற்கனவே ஒரு கதிரவன் இருக்கான், ஏற்கனவே ஒரு திங்கள் இருக்கு, ஏற்கனவே நட்சத்திரங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கு.
இதுக்கு நடுவுல இவர் வேற ஒண்ணு தனியா திருசங்குன்னு ஒரு சொர்க்கத்தை ஒண்ணு உருவாக்கி அதுக்குன்னு தனியா கிரகங்களை வச்சு கோள்களை வச்சு கதிரவனை வச்சு திங்களை வைத்து இவன் தனியா ஒண்ணு படைச்சு வச்சானா எப்படி இருக்கும்? பண்ண முடியும். ஏன்னா கௌசிகனுடைய தபோவலியுமே அப்படி இருக்கு. அவர் பண்றேன்னு ஆரம்பிக்கிறார். உடனே தேவர்கள் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. என்ன சொல்றாங்க? நரைதரு உடைய கோணும் நான்முக கடவுள் தானும் கரைதரு களனும் மற்றை கடவுளர் பிறரும். இப்ப நரைதரு உடை கோணும் அப்படின்னா என்ன? கற்பக மரத்திலே கற்பக மரத்தினை உடைய கோணும். கோணும்னா இங்கு இந்திரன். நான்முக கடவுளும் பிரம்மாவும். கரைதரு களனும். கரை என்று சொன்னால் நஞ்சு கரை உண்ட நாயகன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் அவரும். மற்ற கடவுளர்கள் மற்றவர்கள் எல்லோரும் தொக்கு. உடனே என்ன பண்ணிட்டாங்க? பொறுத்தருள் முனிவன் இன்னை புகழ் புகுத்துவனை போற்றும் அறந்திறன் நன்று தாரா கணத்தோடும் அமைக அண்ணான். உடனே என்ன சொல்றான்? அப்பா அப்பா அமைதி 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 அமைதி. உடனே என்ன பண்ணிட்டாரு? பொறுத்தருள் நின் புகழ் புகுத்தவனை உன்னை சரணடைந்தவனை கைவிடாது காக்கும் தர்ம நெறி கொண்டவனாக நீ இருக்கிறாய். ஆகவே நாங்க என்ன பண்றோம்பா, அவனை அந்த திருசங்கு என்கின்ற அரசனை அறந்திரை நன்று அவனை என்ன பண்றோம்? அந்த அண்ணான் அவனை தாரா கணத்தொடும் அமைக்க. தாரான நட்சத்திரம்னு பேர். திருசங்க அந்த நட்சத்திர கூட்டத்துல ஒன்றாக அவனை வைத்து விடுகிறோம் என்று சொல்லி இந்த மூவரும் யாரு? தேவர், தேவேந்திரன், பிரம்மா, ஈசன் மூணு பேரும் வாக்கு கொடுத்து அந்த திருசங்குக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்தை கொடுத்து அனுப்பிட்டான். இல்லைன்னா அவன் ஒரு சொர்க்கம் படைச்சு அதுக்குன்னு கோள்களை வச்சு எல்லாம் வந்திருந்தா இன்னும் கன்ஃபியூஷன் ஆயிரும். உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அப்பா 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 பொறுத்தருள்க, அவனுக்கு தானே வேணும், நீ பண்ணது ரொம்ப சந்தோஷம், உன்னை நாடி வந்தவனுக்கு சரன்னு நீ பண்ணா தெரிஞ்சுட்ட, ரொம்ப சந்தோஷம் அப்பா, அதனால நீ என்ன பண்ண, ஒதுங்கிக்கோ, அவனை அங்க நட்சத்திர கூட்டத்தினோடு ஒருவனாக நாங்கள் வைத்து விடுகிறோம் என்று சொல்லிட்டு உடனே அரச மாதவன் நீ ஆதி 5 நாள் தென்பால் வந்து உன் புரை விளக்கிடுக என்ன கடவுளர் போய பின்னர் நிறை தவன் விரைவின் ஏகி நடுக்கடற் இறைவன் வைக்கும் உறவு இடன் அதனை நன்னி உருதவும் உஞன்றும் காலை. என்ன பண்ணிட்டார்? அரச முனி, நீ இருக்கிறதுலே சிறந்த ராஜ ரிஷி, இதுதான் சார் ராஜ ரிஷின்னு பேர். அரச முனின ராஜ ரிஷின்னு பேர். யார் கொடுத்த பட்டம்? தேவர்கள் கொடுத்த பட்டம் ராஜ ரிஷி. புரியுதா? ஆனா பிரம்ம ரிஷி சொல்லல, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். பிரம்ம ரிஷின்னு சொல்லல. பிரம்ம ரிஷின்னு சொல்ல வேண்டியது வசிஷ்டர் தான், அது கடைசியில தான் சொல்லுவார். அது வரைக்கும் அவர் சொல்லல. ராஜ ரிஷிங்கிற பட்டம் விஸ்வாமித்திரருக்கு தேவர்கள் கொடுக்கிறாங்க. அரச மாதவன் நீ ஆதி. வடக்கே 27 நட்சத்திரங்களுக்குள் 5 நட்சத்திரங்கள் தெற்கு திசைக்கு வந்து உன் புரை வந்திருந்து உன் மேன்மையை தெரிவிக்க கடவதாக. மொத்தம் 27 நட்சத்திரங்கள் சொல்றோம். அந்த 27 நட்சத்திரங்கள்ல 5 நட்சத்திரங்களை தெற்கு திசையிலே வந்து இருப்பதற்கு மாத்திட்டாங்க. அப்ப அது வரைக்கும் வடக்கு திசையிலே இருந்த 5 நட்சத்திரங்கள் தெற்கு திசைக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதுல நான் பார்க்கும் பொழுது என்ன யோசிக்கிறேன்னா, இது ஒரு ஜியோலாஜிக்கல் ஷிஃப்ட பத்தி ஏதோ பேசியிருக்காங்க, அல்லது ஒரு அஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்டா இருக்க கூடும்னு நான் நம்புறேன். புரியுறதா? அஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னா இந்த நட்சத்திரங்கள் கூட்டங்களா இருக்கிறது தான். நட்சத்திர கூட்டங்கள் வட திசையில இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள் 5 தென் திசைக்கு வந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப மாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அருளால் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த ஈவெண்ட் நடந்த உடனேயே they could have shifted அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு அஸ்ட்ரானமிக்கலா ஏதோ ஒரு சமாச்சாரம் நடந்திருக்கும். அப்படி என்ன 5 நட்சத்திரங்கள் வந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு கொடுத்திருக்காங்க அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். இந்த 5 நட்சத்திரமும் அது வரைக்கும் என்ன பண்ணிருக்குதான்? வட திசையில இருந்தது தென் திசைக்கு வந்து. சோ இதுங்க இந்த கூட்டங்கள் ஒருவேளை வடதிசையில இருந்திருக்கும், வடதிசையில இருந்து மூவ் ஆயிருக்கு. It has moved out.
இல்லையா? சம் அஸ்ட்ரோனாமிக்கல் ஈவென்ட்ஸா தான் இருக்கணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா அதைத்தான் இந்த இடத்துல அவங்க மார்க் பண்ணியிருக்க கூடும் நான் நினைக்கிறேன். அப்போ இந்த 5 நட்சத்திர கூட்டங்கள் இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? அப்போ ஒரு மனிதன் தன் உடம்போடு சொர்க்கம் போகணும்னு வந்தவனுக்கு அவனுக்கு சரண் என்று கொடுத்து அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அவனுக்காக வேள்வியை செய்து வேள்வியை செய்த அந்த தேவதைகள் கூட அந்த வேள்வியை ஏத்துக்காத போதும் கூட தானே தன்னுடைய தவ வலிமையினாலே அவனை உடலோடு அந்த உலகத்திற்கு அனுப்பக்கூடிய தபோ வலிமையை விஸ்வாமித்திரன் பெற்றான் என்று சொன்னால் தவத்திலே பெரிய தவத்தை அவன் அடைவதற்கான அத்தனை குவாலிபிகேஷன் தகுதியும் அவன் பெற்றான். என்ன காரணம்? வசிஷ்டரை பார்க்கும்போது அதனை யோசிக்கிறான். நான் சண்டை போடுறேன், ராஜாவா இருந்து நான் சண்டை போடுறேன், என்னுடைய அஸ்திர சஸ்திரங்கள் ஒன்றும் செய்ய மாட்டேங்குது, இவருடைய தவோ வலிமைகள் அத்தனையும் தடுத்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய அஸ்திரங்களுக்கு முன்னால் தவோ வலிமை பெருசா நிக்குதுப்பா, அவை பெருசு, என் உடல் வலிமை சிறுசுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தவத்தை செய்ய வேண்டும் நினைச்சவன் ஒரு சொர்க்கத்தையே உருவாக்கக்கூடிய அளவிற்கு வலிமை பெற்றான் என்று சொன்னால் தவத்தினுடைய மகிமையை சொல்லுவது அப்படின்னா என்ன அர்த்தம்? வைராக்கியத்தோடு செய்யக்கூடிய எதுவும் உன்னால் தேவர்களிலிருந்து மூவர்களிலிருந்து யாரும் உனக்கு முன் வந்து உன்னை ராஜரிஷின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட உன்னால் வாழ முடியும் என்பது விஸ்வாமித்திரனுடைய வாழ்க்கையிலே நமக்கு தெரியக்கூடிய விஷயம் இல்லையா? சாதாரண ராஜா 100 பிள்ளைகள் சுகபோகத்துல வாழ்ந்தவன் எந்த நிலைக்கு வரான்? ராஜரிஷிங்கிற பட்டத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு வரான் என்று சொன்னால் இதுதான் வாழ்க்கையிலே வைராக்கியம் என்பதற்கான முதல். அதைத்தான் நம்ம இந்த சரித்திரங்களை படிக்கின்ற பொழுது ஏதோ இந்த கதையை சும்மா மேலாப்ல படிச்சோன்னு இருக்கக்கூடாது. இந்த கதையோடு நமக்கு கிடைக்கக்கூடிய மாறல் என்னங்கிறது. ஆகவே விஸ்வாமித்திரர், இதுக்கப்புறம் விஸ்வாமித்திரனுடைய ஒரு கதை இருக்கு. அம்பரீஷ் என்று சொல்லக்கூடியவனுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு சகாயம் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அதை பத்தியான ஒரு கதை இருக்கு பின்னாடி. அந்த சரித்திரத்தை நான் இப்ப எடுக்கல, ஏன்னா அது ஒரு பெரிய சரித்திரம். அது அடுத்த வாரத்துக்கு நம்ம அதை எடுத்துப்போம். ஆகவே அம்பரீஷுக்கு என்னது? அம்பரீஷும் ஒரு ரகுவம்சத்துல வந்ததாக மாந்தாத்தாவினுடைய அப்பாவாக சொல்லப்படுது. அம்பரீஷ் மாந்தாத்தா என்று சொல்லக்கூடியவனுடைய அப்பாவாக சொல்லப்படுது. சரியா? இந்த சத்தியவிரதனுக்கும் ஹரிஷ்சந்திரனுக்கும் தொடர்பு இருப்பதாக ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு. யாரு? திருசங்குக்கும் ஹரிச்சந்திரனுக்கும், ராஜா ஹரிச்சந்திரனுக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படும். அதுவும் இங்க குறிப்பு இருக்கு. சரி, அது ஒரு வரலாற்று குறிப்பாக பதிவு வச்சுக்கலாம், இல்லது அது அவங்களுடைய வம்சாவளித்தானே, ரகுவம்சத்துல வந்தவங்க தான். ஆகவே இவர்கள் எல்லாமே இருக்கக்கூடியவர்களாக நமக்கு தெரியும். எதுக்காக சொல்றேன்னா இதனுடைய தொடர்ச்சியா இருக்கக்கூடிய அந்த அம்பரீஷனுடைய கதையை நம்ம வரக்கூடிய அடுத்த வாரம் பார்ப்போம். இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம நிற்போம்.